Hi and welcome to this video lecture. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து types of emotions பத்தி பார்க்க போறோம் and வந்து determinants of emotions பத்தி பார்க்க போறோம். So first வந்து types of emotions. Types of emotions பொறுத்த வரைக்கும் emotions வந்து நிறைய types of emotions இருக்கு. Like love, appreciation, happiness, hope, enthusiasm, optimism, fear, anger, guilt, depression, pride, jealousy, frustration, envy அப்படின்னு சொல்லி எமோஷன்ஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து எமோஷன்ஸை ரெண்டு டைப் ஆஃப் எமோஷன்ஸாக பிரிக்கிறோம். பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்றது நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் நல்ல விஷயத்தை செய்கிறது வந்து இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ். நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கெட்டது செய்கிறது நெகட்டிவ் எமோஷன்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். அது எப்படி அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லவ் அப்படின்ற எமோஷன் எடுத்துக்கிறோன்னா நம்ம வந்து லவ் அப்படின்றது வந்து ஒரு டீனேஜ் கேர்ள் ஆர் அந்த காலேஜ் கேர்ளுக்கும் காலேஜ் பாய் ஆர் அந்த ஏஜில் வர அந்த லவ் கிடையாது. ஆக்சுவலாக லவ் அப்படின்றது வந்து ஒரு அன்பு பாசம் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கில் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பாக இருக்கும் பாசமாக இருக்கும் அப்படின்னா வந்து அப்போ நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னா நம்ம பாடி ஃபிசியாலஜிக்கலாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபிசியாலஜிக்கலாக இருக்கும். அதே நேரத்தில் இதனால் நம்மளோட இன்னொரு பர்சன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஹாப்பினஸ், ஹோப்பு, என்தூசியாசம், ஆப்டிமிசம். அப்படியே இதோட நேர் கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபியர் இருக்குது அப்படின்னா வந்து ஃபியர் நம்ம உடம்புக்கும் நல்லதில்லை. இதனால் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்ய முடியாது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள இந்த ஃபியர் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபியரை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஃபியர் வந்து இருக்கிறது நார்மல் தானே அப்படின்ட்டு. நார்மல் தான், பட் இங்கே வந்து ஒரு ரொம்ப ஓவர் எக்ஸாக்ரேட்டட் ஃபியர் தான் வந்து நம்ம பேசுகிறோம். அதேமாதிரி ஆங்கர் தான். இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து பியூராக நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த எமோஷன்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது நம்ம பிரிக்கிறது தான். பட் ஓரளவுக்கு வந்து ரெண்டுலேயுமே பாசிட்டிவிட்டியும் இருக்குது, நெகட்டிவிட்டியும் இருக்குது. ஓவர் ஆப்டிமிசம் அப்படின்றது வந்து நல்லதுக்கு இல்லை. ஓவர் லவ் அப்படின்றது அப்சஷன் ஆயிரும். ஸோ ஆனால் அதே நேரத்துக்கு வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமமாக இருக்கணும். லைட் இப்போ என்ன சொல்கிறதுனா பயாலஜிக்கல் ஃபியர் இருக்கும். நமக்கு ஒரு இடத்துல போனோன்னா இந்த இடத்துலேருந்து குதிக்கக்கூடாது, குதிச்சா நம்ம கீழே விழுந்தோன்னா நமக்கு வந்து அடிபட்டுரும் அப்படின்றது வந்து நேச்சுரல் ஃபியர். ஆனால் அதுக்குன்னு வந்து எந்த வேலையும் செய்யாமல் பயந்துக்கிட்டே இருக்கிறது தான் வந்து ஓவர் எக்ஸாக்ரேட்டட் ஃபியர். ஸோ இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸில் வந்து ரெண்டுமே எக்ஸாக்ரேட் ஆகக்கூடாது. மெயினாக நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து எக்ஸாக்ரேட் ஆகும்போது இது நமக்கு வந்து கெட்டதை தான் கொடுக்கும். ஓகே, ஸோ எமோஷன்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்து வந்து டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். இப்போ டிட்டர்மினன்ஸ் அப்படின்னா வந்து இந்த எமோஷன்ஸ் வந்து தீர்மானிக்கிறது, அஃபெக்ட் பண்ணுறது, எதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பர்சனாலிட்டி. இது எப்படி எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்சனோட டைப் என்ன மாதிரி டைப். இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா வந்து அவங்களோட எமோஷன்ஸ் வந்து அப்படியே பர்ஸ்டிங்காக இருக்கும், அவுட் கோயிங்காக இருக்கும். அப்போ அவங்களோட சுற்றி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்பாங்க, எப்பயுமே தான் இருப்பாங்க. ஆனால் வந்து இது இன்ட்ரோவர்ட் பர்சன் வந்து மூடி டைப்பாக இருப்பாங்க, ரிசர்வ்டு டைப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஜென்ரலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு பர்சனாலிட்டி அவங்களோட எமோஷன்ஸ் வந்து டிசைட் பண்ணும். அதே மாதிரி டைம் அண்ட் வெதர் கண்டிஷன். சில பேருக்கு வந்து மழை பெய்யும்போது ஹாப்பினஸ் இருக்கும், சில பேர் வந்து மழை பெய்யுறது ரொம்ப சேட் ஃபீலிங்காக கொடுக்கும். சில பேருக்கு வந்து மார்னிங் இஸ் வெரி குட் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஈவினிங் வெரி குட் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அகைன் எமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் டிட்டர்மைன் பண்ணும். ஆனால் எந்த அளவுக்கு டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்றது, யாரை எப்படி பாசிட்டிவாக டிட்டர்மைன் பண்ணுமா நெகட்டிவாக டிட்டர்மைன் பண்ணுமா அப்படின்றது அந்தந்த பர்சனை பொறுத்து தான் இருக்குது. அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் லோடு இருக்குது, நம்மளோட ஃபேமிலி ப்ரெஷர் இருக்குது, இதை வச்சு நம்மளோட எமோஷன்ஸ் வந்து டிட்டர்மைன் ஆகும், சேஞ்ச் ஆகும். ஹை ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நெகட்டிவ் எமோஷன்ஸ், லோ ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது பாசிட்டிவ் எமோஷன்ஸ். ஆனால் அகெயின் இதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த எமோஷன்ஸ் ஆர்கனைசேஷன் பிஹேவியர் சப்ஜெக்ட் எடுத்தாலே ரொம்ப அதிகமாக போனாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை தான், ஒரு அளவாக இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறதே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்க டிப்ரெஸ் ஆயிடுவாங்க.
ஓரளவுக்கு ஒர்க் லோட் இருந்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எமோஷன்ஸை அஃபெக்ட் பண்ணும். அடுத்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஏற்கனவே நம்ம அந்த பர்சனாலிட்டிலேயே பார்த்தோம். சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆன சில பேருக்கு ஹாப்பினஸ் இருக்கும். எமோஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸாக இருக்கும். சில பேருக்கு அது அந்தளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது, அவங்களுக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி எக்ஸசைஸ், நம்மளோட பாடி எக்ஸசைஸ் டிட்டர்மைன் பண்ணும். தென் ஏஜ் ஃபேக்டர். ஓல்டு ஏஜ் ஆக ஆக வந்து என்ன ஆகுன்னா அவங்களோட எமோஷன்ஸ் வந்து நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய வாழ்க்கையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதோட அந்த பாஸ்ட் ரிக்ரெட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஆனால் யங் ஏஜில் கொஞ்சம் இந்த எமோஷன்ஸ் வந்து ஹாப்பி எமோஷன்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஜெண்டர், நம்ம வந்து இந்த ஜெண்டர் வந்து சாதாரணமாக நினைக்கிறோம். ஜெண்டர்ன்றது உடனே மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது, இதோட ரூட்ஸ் வந்து கல்ச்சர்லேயும் இருக்குது. எந்த கல்ச்சரில் இருக்கும் அப்படின்றத பொறுத்து மேலுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒர்க் லோட் இருக்குது, என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபீமேலுக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து அவங்க அந்த ப்ரெக்னென்சி பீரியடை வந்து தாண்டி தான் ஆகணும், அந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளை தாண்டி தான் ஆகணும். அப்போ அவங்களோட எமோஷன்ஸ் வந்து பயங்கர ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்கும் அந்த டைம்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிட்டர்மைனிங் ஃபேக்டர் ஃபார் எமோஷன்ஸ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது மூலமாக டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸையும் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸையும் புரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மளால் வந்து என்ன பர்சன் எதனால் இப்படி இருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை புரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதைத்தான் நம்ம அடுத்த வீடியோ லெக்சரில் பார்க்க போகிறோம். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஒரு பர்சன் வந்து தன்னோட எமோஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணாலே அந்த பர்சன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றத தான் வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தேங்க்யூ. We will meet in next video. Bye.